வியாதி மேல் வியாதி வருது. எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க? நார்மல். இப்போ நார்மலான பிசாசு உள்ள உட்காந்துருக்கான். இப்போ பாவத்தை இடம் கொடுத்தா சாபம் வந்துடும். ஒன்றும் இல்லை. உபாகமம் 28வது அதிகாரத்தோடு 15 வாசி. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின் படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாயில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் இனிமேல் வந்து உனக்கு பலிக்குமா? இதுல இருக்குதுன்னா அவ்வளோ சொல்லிட்டார்ல. அப்ப நம்ம நியாயம் பிரமாணம் கீழ்ப்படியாம தான் இருக்கும். வாசிக்கவும். அது 28, 21 வாசி. நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ளும் பண்ணுவார். அப்புறம் கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் பின்தொடரமா. அதுதான் நடக்குது. இப்போ அதுதான் நடந்து கொண்டு வருகிறது. அப்புறம் இன்னொரு காரியத்தை என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, வாசிக்கவும் 20வது வசனம் வாசி. அதிலே என்னை விட்டு இயேசுவை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தமும் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் வர பண்ணுவாராம், கேட்டையும் வர பண்ணுவாராம். இது நமக்கு தேவைதானா? ஒரு சர்ச்சுக்கு பேசாம கிளம்பி போறது. ஆனாலும் மனம் திரும்பினால் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் இயேசு. அல்லேலூயா. ஆமென். கட் பண்ணு போதும்.